தீனை பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين، أما بعد. فقد قال الله تعالى في شان حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और अफ़्व और दरगुज़र वास्ता सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमी पीराने सलासिल का पीर नूरी का पीर आरिफ का पीर इमदाद वास्ता या अल्लाह हम सब मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा, बेजाहि सय्यदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम. கண்ணியமிக்க பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் ரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஹைரு உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். பிள்ளைங்களாம் திக்ரு செய்கிறாங்களா? சொல்லி கொடுத்தீங்களா? சரிங்க. திக்ருலாம் எப்படி செய்யணும்? திக்ரு சபாஷ். நீங்கள் செய்கிறீங்களா? கரெக்டாக செய்கிறீங்களா? செய்ய முடியுதா? இப்போ நம்முடைய தாலிமாத்துகளை கேட்கக்கூடியவர்கள் எல்லோருமே நம்முடைய முரீதுகள் தான். இப்போ நம்முடைய தாலிமாத்துகளை யூடியூப்பில் கேட்குறாங்க. எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க? நம்மள்ட்ட நேரடியாக பையத்து செய்யலைனாலும் இல்மை நம்ம யார்கிட்டருந்து கற்றுக்கொள்கிறோமோ அவர்கள் நமக்கு ஷேகு தான், நாம் அவங்களுக்கு முரீது. இந்த அளவுக்கு அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, எனக்கு ஒரு அலிஃபை கற்றுத்தந்தால் நான் அவர்களுக்கு அடிமைன்னு. ஒரு அலிஃப் ஒரு பெரிய விஷயம் இல்லையே. அதான் யார் எனக்கு ஒரு அலிஃபை கற்றுத்தந்தார்களோ உங்களுக்கு நான் அடிமை. இதை விட ஒரு மனிதரை தன்னை தாழ்த்திக்க முடியுமா? அப்போ அவங்க எனக்கு எஜமான். இதை விட உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்க முடியுமா? அப்போ கல்விக்கு அவ்வளோ பெரிய மதிப்பை அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் கல்வியின் தலைவாசல். அவங்கள்ட்ட இல்லாத இல்மு இல்லை. ஆனால் மதீனத்துல் இல்ம் அலியுன் பாபுஹா, கல்வியின் பட்டணம் நான், அலி அதனுடைய தலைவாசல்னு சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இப்போ அந்த அளவுக்கு இல்மில் மிகைத்தவர்கள் அவங்களுக்கு தான் தெரியுது இல்முடைய மதிப்பு என்னன்ட்டு. இப்போ எந்த மதிப்பை கொடுக்கணுன்றத நமக்கு கற்றுத்தர்றாங்க. ஏதோ ஒன்று தானே கற்றுக்கிட்டோம், அதுதானே அப்படி இல்லை. இப்போ நம்முடைய தாலிமாத்துகளை எங்கேருந்து பல நாடுகள்லேருந்து கேட்குறாங்க, பலரும் கேட்குறாங்க, பலருடைய முரீதுகளும் கேட்குறாங்க, பையத் செஞ்சவங்களும் கேட்குறாங்க, பையத் செய்யாதவங்களும் கேட்குறாங்க, வேறு ஷேகுமார் பையத் செஞ்சவங்களும் கேட்குறாங்க, யார்ட்டையும் பையத் செய்யாதவங்களும் கேட்குறாங்க. யாராக இருந்தாலும் எல்லோரையும் நம்ம முரீதுகளாக நாம் ஏற்றுக்கொண்டோம். அதனால தான் எல்லோருக்கும் நாம் என்ன செய்கிறோம், ஷேகுமார்கள் முரீதுகளுக்கு தான் தாலிமை சொல்லித் தருவாங்க. எல்லாமுக்கும் யாரெல்லாம் கேட்டு பயன்பெறணும்னு நினைக்கிறாலும் பயன்பெறட்டும். அப்படி நாம் இந்த தாலிமாத்துகளை பொதுவாக ஆக்குனது நோக்கம் என்ன, எல்லோரும் பயன்பெறட்டும், எல்லோரும் முரீதுகளாக ஆகட்டும், எல்லோரும் திக்ர் செய்யும். இப்போ யாரெல்லாம் கேட்குறாங்களோ எல்லோரும் இந்த பாஸ் அண்ட் பாஸுடைய திக்ர் செய்யணும். பாஸ் அண்ட் பாஸுடைய திக்ர் இது எப்படி? அது மூச்சு வெளியே செல்லும் பொழுது அல்லாஹ், மூச்சு வெளிவிடும்போது அல்லாஹ், மூச்சு உள்ளே இழுக்கும் பொழுது ஹூ. இந்த திக்கரை நிரந்தரமாக ஆக்கணும். மூச்சு எப்படி நிரந்தரமாக நமக்கு ஓடிக்கிட்டு இருக்குதோ அது மாதிரி இந்த திக்கர் நம்முடைய மூச்சோடு கலந்து மூச்சோடு மூச்சாக ஆயிரும். கௌசுல் ஆலம் மஹபூபே சுபஹானி அவங்க எத்தனையோ ஷேகுமார்கள்ட்ட பையத் செஞ்சுருந்தாங்க, எத்தனையோ ஷேகுமார்கள்ட்ட அந்த இல்மு கற்றுக்கொண்டாங்க. வெறும் ஒரு ஷேகிட்ட என்ன செய்யலை, இல்மு கற்று. இதே போல தான் ஹாஜா நாயகமும் எத்தனையோ ஷேகுமார்களை சந்தித்து அவங்களிடமிருந்தெல்லாம் இல்மு படிச்சிருக்கிறாங்க. இப்போ எல்லாம் அத்தனை ஷேகுமார்களும் அவங்களுடைய ஷேகுமார்கள் தான். ஆனால் சிறப்பாக பிரத்யேக ஷேகுன்னு ஒருத்தங்க இருப்பாங்க. அது இல்லாமல் பல ஷேகுமார்களிடமிருந்தும் இல்முகளை படிச்சுக்கிட்டாங்க. எல்லோருமே அவங்களுடைய ஷேகு தான். எந்த ஷேகிட்ட இல்மு படித்தாலும் அந்த ஷேகோடு அவர்களை ஷேகாக மதித்து அவர்களோடு நடந்து கொள்ள வேண்டிய முறையில் நடந்து கொண்டு அவர்கள் கொடுக்க வேண்டிய கண்ணியத்தை கொடுத்து அவர்களோடு எப்படி நடக்கணுமோ அந்த முறையில், அந்த நடைமுறையில் நடப்பது முரீதுகளுடைய கடமை. நான் இவருக்கு தான் முரீது, இது என்னோட ஷேக் இல்லை, சும்மா நான் பொழுதுபோக்காக கேட்குறேன் அப்படின்லாம் ஒன்றும் யாரும் என்ன செய்ய முடியாது. பொழுதுபோக்காக கேட்டாலும் அதன் மூலமாக நீங்கள் பிரயோஜனம் அடைகிறீங்களா? உங்களுடைய கல்பில் மாற்றம் வந்துருச்சா? உங்கள் கல்பில் உங்களுடைய ஈமான் வளர்ந்துருக்குதா? உங்களுடைய இல்மு அதிகமாக இருக்குதா? நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? நீங்கள் முரீதா ஆயாச்சு. நீங்கள் என்ன ஆயிட்டீங்க? நான் முரீதா ஆகிட்டேன்னு சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நான் பையன் ஆகிட்டேன்னு சொன்னா தான் பையனா? பெத்தாலே பையன்தான். அது மாதிரி இந்த பையன் என் பையன் சொன்னா தான் பையனா? சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம பெற்றோர்கள் பெற்றெடுக்கிறாங்க, பிள்ளைகள் பிறந்துட்டா பிள்ளைகளும் சொல்லணும்னு தேவையில்லை, பெற்றவங்களும் சொல்லணும்னு தேவையில்லை. அவங்க பையன் ஆயிடுவாங்க, இவங்க தாய் தகப்பன் ஆயிடுவாங்க. அது மாதிரி இந்த இல்மை கற்று தருபவர்கள் அவரிடமிருந்து ஒருவர் கற்றுக்கொண்டால் அவர் என்ன ஆயிடுவார்? தானாகவே முரீதாயிருவார். இவங்க தானாகவே என்ன ஆயிடுவாங்க? ஷேக் ஆயிடுவாங்க. இல்லை, ஷேக்லாம் இல்லைன்னு சொன்னால், எனக்கு தகப்பன்லாம் இல்லை, பெத்த தகப்பனை பார்த்து தகப்பன் இல்லைன்னு சொன்னால் என்னவோ அதே தான். இல்லைன்னு சொல்கிறதுனால தகப்பன் இல்லைன்னு ஆயிருமா? தாய் இல்லைன்னு ஆயிருமா? அப்படி யாரும் என்ன செய்யக்கூடாது, தவறாக நினைச்சக்கூடாது. அப்படி நிறைய பேர் விளக்கம் இல்லாமல் என்ன செஞ்சுக்கிறாங்க, எனக்கு அவங்க தான் ஷேக்கு, இவங்கள்ட்ட சும்மா நான் என்ன செஞ்சுக்கிறேன், படிச்சுக்கிறேன், இவங்க எனக்கு என்ன கிடையாது, ஷேக்கெல்லாம் கிடையாது அப்படின்லாம் என்னது இல்லை. அப்படின்னா அப்புறம் என்னன்னு சொன்னால் நீங்கள் குரு துரோகம் செய்கிறீங்க. அதாவது துரோகங்களிலேயே மிகப்பெரிய துரோகம் குரு துரோகம்னு சொல்லுவாங்க. அதை விட பெரிய பாவம் கிடையாது. அதை விட ஏன்னா கடவுளுக்கு அடுத்து குரு, மாதா பிதா குரு தெய்வம். அதே தான் ஷேக்கு.
ஷேக் வந்து அல்லாஹ் ரசூலுக்கு பிறகு ஷேக். அல்லாஹ் ரசூலுக்கு பிறகு ஷேக். ஷேக்கை கொண்டு தான் அல்லாஹ் ரசூல்கிட்ட நம்ம போக முடியும். இப்போ ஷேக்குக்கு செய்யக்கூடிய துரோகம் நம்ம யாருக்கே செய்கிற துரோகம் தான், அல்லாஹ் ரசூலுக்கே செய்யக்கூடிய துரோகம். அப்போ ஷேக்கிடமிருந்து ஒரு கல்வியை நம்ம கற்றுக்கொள்கிறோம்னா நாம் யார்கிட்ட தான் கற்றுக்கிறோம், அல்லாஹ் ரசூல்கிட்ட தான் கற்றுக்கிறோம். இப்போ அவர்களுடைய முறியதுன்னு சொன்னால் நம்ம அல்லாஹ் ரசூலுடைய முறியது தான். அப்படி ஆயிட்டு நம்ம வந்து என்ன செஞ்சோம், ஒரு கண்ணிய குறைவான முறையில் நாம் வந்து ஒரு மட்டமாக ஒரு பலகீனமாக நாம் வந்து நம்முடைய கல்புல நமக்கு என்ன வந்துச்சு, எண்ணங்கள் வருது அப்படின்னு சொன்னால் நாம் அல்லாஹ் ரசூலை கேவலப்படுத்துகிறோம், அல்லாஹ் ரசூலை அவமரியாதை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதனுடைய காரணமாக உண்மையில் அவங்களுக்கு ஒன்றும் அவமரியாதை இல்லை. ஒருத்தன் அல்லாவை திட்டுறான், அல்லாவை திட்டுறதுனால அல்லா கேவலமாக போயிடுவானா? ரசூல்லாவை திட்டுறான், ரசூல்லா திட்டுறதுனால ரசூல்லா கேவலமாக. அவங்க என்னதான் கண்ணியமானவங்க தான், அவங்க அல்லாஹ் என்னதான் கண்ணியமானவன் தான். அவங்களுடைய கண்ணியத்தை யாரும் என்ன செஞ்சிட முடியாது, குறைச்சிட முடியாது. அதே மாதிரி தான் ஷேக்மாருடைய கண்ணியம் அது உயர்வானது தான், அதை யாரும் என்ன செஞ்சிட முடியாது. உலகத்தில் யார் வேணால் பேசலாம், ரசூல்லாவை இன்னைக்கு வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க, இன்னைக்கு வரைக்கும் பேசுகிறவங்க பேசிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் அவர்கள் என்னதான் அல்லாஹ் தஆலா அவர்களை முஹம்மதாக ஆக்கி வச்சிருக்கிறான். எப்படி ஆக்கி வச்சிருக்கிறான்? என்னது, முஹம்மதுனால புகழுக்குரியவர்கள், யாரும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி தான் அவர்களுடைய குலாமின்களாக இருக்கக்கூடிய ஷேகுமார்கள், அவர்களையும் அல்லாஹ் என்ன செஞ்சு வச்சிருக்கிறான், உயர்ந்தவர்களாக ஆக்கி வச்சிருக்கிறான். வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன். அல்லாஹ்வுக்கு தான் கண்ணியம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் கண்ணியம். அதற்கு அடுத்து மூமின்கள், அந்த வழியில் செல்லக்கூடிய அவுலியாக்கள் ஷேகுமார்களுக்கு தான் என்னது, கண்ணியம்னு அல்லாஹ் சொல்லிடுறான். அப்போ அதனால நாம் வந்து விளங்க வேண்டியது, நாம் எந்த இல்மை யாரிடமிருந்து கற்றுக்கொள்கிறோமோ அவர்களுக்கு நாம் மாணவர்கள், அவர்களுக்கு நாம் சிஷ்யர்கள், அவர்களுடைய சீடர்கள். நமக்கு அவங்க யாரு, குருநாதர். அப்போ அவர்களுடைய கண்ணியம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும், அவருடைய மரியாதை நம்முடைய உள்ளத்தில் இருக்கணும். அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், கண்ணியம் எல்லாமே நம்ம என்ன செய்யணும், சரியான முறையில் செய்யணும். ஏதோ அங்கே வேற யார்கிட்டையும் போய் செஞ்சுருக்கலாம், அவங்களுக்கு கண்ணியம் கொடுங்க, அவங்களோட நல்ல முறை நடந்துங்க, அது வேணான்னு சொல்லலை. யாரிடமெல்லாம் யார் யார் இத்தனை உஸ்தாத்மார், எல்லா உஸ்தாத்மாரும் கண்ணியம் கொடுங்க, வேணான்னு சொல்லலை. இவருக்கு கண்ணியம் கொடுக்கறதுனால அவருக்கு கண்ணியம் கொடுக்கக்கூடாதுன்னு இல்லை, கண்ணியமானவர்கள் அனைவருக்கும் கண்ணியம் கொடுங்க. ஒருத்தர் சரியில்லை அப்படின்னு அவர் கண்ணியம் தர தேவையில்லை. ஒரு ஷேக்கு தான் அவர் ஏமாத்துறாரு, நமக்கு தெரியுது. ஒரு ஷேக் என்ன செய்கிறாரு, ஏமாத்துறாரு, அவருக்கு ஒன்றும் கண்ணியம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. அவர் பெரிய ஷேக்குடைய கலீஃபாவாக இருந்துட்டு போட்டோம், அவர் பெரிய ஷேக்கு, அவரோட கலீஃபாங்க. ஆனால் இவர் ஏமாத்துறாரு, பித்தலாட்டம் பண்ணுறாருன்னா இவருக்கு கண்ணியம் கொடுக்கணுன்ற அவசியம் யாருக்கும் கிடையாது, தேவையே இல்லை. யார் அல்லாஹ் ரசூலுடைய வழியில் நின்று அவர்களைப் போலவே செயல்படுகிறார்களோ, அவர்களைப் போலவே மக்களுடைய சேவை செய்கிறார்களோ, மக்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய ஞானத்தை கற்றுத்தர்றாங்களோ, அதில் ஆர்வப்படுறாங்களோ, அதில் பேராசை கொண்டு இருக்கிறாங்களோ, ரசூலா பற்றி அல்லாஹ் என்ன சொல்கிறான், பேராசை கொண்டு, உங்கள் மீது பேராசை கொண்டவர்கள்ன்றான். உங்கள் மீது என்ன பேராசை, உங்கள் மீது பேராசைன்னா என்ன பேராசை, அதையும் அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான். எல்லாமே அல்லாஹ் தஆலா எதையும் விட்டு வைக்க மாட்டான், அதுக்குன்னு ஓப்பனாக சொல்லிட மாட்டான். அதெல்லாம் அதுக்கு உள்ள ஆட்கள் மட்டும்தான் விளங்க முடியும். அது மாதிரி தான் அல்லாஹ் சொல்லுவான். எல்லாரும் என்ன செஞ்சிட முடியாது, அது சம்மந்தப்பட்டவங்க விளங்கிக்கிட்டோம், சம்மந்தம் இல்லாதவங்க விளங்காமலே போகட்டும். இப்போ உங்கள் மீது பேராசை கொண்டவர்கள் ரசூல், என்ன பேராசை, ஹரீசுன் அலைக்கும், உங்கள் மீது பேராசை கொண்டவர்கள். என்ன பேராசை, நம்மளாம் பெரிய கோடீஸ்வரன் ஆயிடணும், அப்படி ஆயிடணும், இப்படி ஆயிடணும். என்ன உங்கள் மீது பேராசைன்னா என்ன பேராசை, உங்கள்கிட்ட இருந்து எல்லாம் வாங்கி சுருட்டிக்கணும்னு ரசூல் ஆசையா, உங்கள்கிட்ட இருந்து எல்லாம் வாங்கி சுருட்டி. பில் முஃமினீன, பில் முஃமினீன, மூமின்களுக்கு பேராசை கொண்டவர். மூமின்களுக்கு பேராசை கொண்டவர்னு
ஈமானுடைய பேராசை. என்ன பேராசை? நீங்கள் எல்லாம் என்ன ஆயிரணும்? மூமினாக ஆகிவிட வேண்டும். மூமினா பேருக்கு மூமின் இல்லை, பேருக்கு அது இஸ்லாம். அது அந்த இஸ்லாத்தின் மீது ஆசை இல்லை ரசூலுல்லாவுக்கு. முஸ்லீம் ஆகிற ஆசை இல்லை, எல்லாரும் முஸ்லீம் ஆயிரணும் அந்த ஆசை இல்லை, எல்லாரும் மூமின் ஆயிரணும் அதான் ஆசை. எல்லாம் முஸ்லீமா இருக்கிறாங்க, மூமினா இன்னும் ஆகலை. யாரும் இன்னும் என்ன ஆகலை. புதுசாக முஸ்லீமாயிட்டு வராங்க, சஹாபாக்கள் தான் வராங்க. என்ன சொல்கிறான்ல, வந்தவங்க சொன்னாங்க ஆமன்னாங்க, ஈமான் கொண்டோம், ஈமான் கொண்டு விட்டோம். எல்லாம் சொன்னா நபியே சொல்லுங்க, லம் தூமினு, இன்னும் ஈமான் கொள்ளலை. நீங்கள் என்ன செய்யலை? ஈமான் கொள்ளலை. அவங்க என்ன கிடையாது, கெட்டவங்க கிடையாது, நல்லவங்க தான். வந்தவங்க யாரு தான்? கெட்டவங்க இல்லை, நல்லவங்க. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? ஈமான் இல்லைன்ற. ஏன்? நீங்கள் முஸ்லீம்னு சொல்லிக்கோங்க. என்ன செஞ்சுக்கோங்க? அப்போ முஸ்லீம் வேற மூமின் வேற. ஏன் முஸ்லீம்? வாயளவில் ஈமான் இருக்குது. வாயளவில் வலம்மா எதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும், உங்கள் உள்ளத்தில் இன்னும் ஈமான் நுழையவில்லை. ஈமான் இன்னும் என்ன செய்யலை? உள்ளத்தில் நுழையல. நீங்கள் வாயளவில் ஏற்றுக்கிட்டீங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிட்டீங்க, அல்ஹம்துலில்லாஹ், அது சரிதான். ஆரம்பத்தில் அப்படி தான். எடுத்த உடனே மூமின் ஆயிடுவோன்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன முதல்ல ஏற்றுக்கிட்டு வர்றீங்க, முஸ்லீம் ஆகி வர்றீங்க. இப்போ எப்படி வர்றீங்க? இப்போவே நான் மூமின் ஆகிட்டேன்னு சொல்லாதீங்க. எப்போ மூமின் ஆக முடியும்? இந்த ஈமான் உங்கள் உள்ளத்தில் இறங்க வேண்டும், உள்ளத்தில் நுழைய வேண்டும். வாயில நுழைஞ்சிருச்சு. வாயில கூட யாரும் சொல்லாதவங்க எத்தனை பேர்? அவங்க தான் காஃபிர். வாயாலேயே சொல்லாதவங்க காஃபிர். அவங்களுக்கு வாயில கூட நுழையல. ஆனால் உங்களுக்கு வாயில நுழைஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் உள்ளத்தில் நுழையல. அதனால நீங்கள் முஸ்லீம்னு சொல்லிக்கோங்க, என்ன சொல்லாதீங்க? மூமின்னு சொல்லாதீங்க. யார்கிட்ட சொல்கிறான்ல, யாரை நாம சஹாபின்னு சொல்கிறோமோ அவங்கள பார்த்து எல்லாம் சொல்கிறோம். யார் ரசூலை பார்த்து கலிமாவை சொன்னார்கள் அவங்க என்னதான்? சஹாபி தானே. அந்த சஹாபியோட அந்தஸ்து யாரும் அடைய முடியாது. அப்படி உயர்ந்த அந்தஸ்தை உடையவங்களை பார்த்து எல்லாம் சொல்லிட்டான். நீங்கள் இப்போ முஸ்லீமாக தான் இருக்கிறீங்க, இன்னும் என்ன ஆகலை? மூமினா ஆகலை. ஆனால் இன்னைக்கு பிறந்த உடனே எல்லாம் மூமினா ஆயிடுச்சு. அப்போ அந்த ஈமான் இருக்குது. அப்போ ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தில் பேராசை இல்லை, எல்லாரும் முஸ்லீம் ஆயிரணும். இப்போ நாம் என்ன செய்கிறோம்னா முஸ்லீம் ஆகிறதுல பேராசை கொண்டு இருக்கிறோம். என்ன இல்லை களிமா சொல்லிடணும், இல்லை களிமா சொன்னான். யாராவது இஸ்லாத்தை பற்றி கொஞ்சம் நல்லா பேசிட்டா உடனே கமெண்ட்டு, என்ன யாரெல்லாம் இவருக்கு ஹிதாயத்தை கொடு, இஸ்லாத்தை பற்றி நல்லா பேசுகிறாரு, இவருக்கு என்ன செய். யாராவது ஒருத்தர் இந்த பல கருப்பையா அப்படின்ட்டு அவர் ஒரு புக்கு கூட எழுதியிருக்கிறார். இஸ்லாத்தை பற்றி என்னமோ அல்லாஹ் வடிவமைத்த சமூகம் அப்படின்ட்டு ஒரு புக்கு. அந்த புக்கு வெளியிட்டிருக்கிறாரு. ஏன்னா அது புக்கு சம்மந்தமாக அந்த வாட்ஸ்அப்பில் உலமாக்கள் குரூப்புகளில் இது மாதிரி எழுதியிருக்காரு, நல்லா அழகாக பேசுகிறாருன்னொன்னே உடனே உலமாக்கள் வரிசையா அல்லாஹ் இவருக்கு இதாயத்தை கொடு, இவருக்கு இதாயத்தை கொடு. என்ன இதாயத்தை கொடு? அவர் முஸ்லீம் ஆயிரும். ஆனால் ரசூலுல்லாஹ் முஸ்லீம் ஆகிறதுக்கு பேராசை இல்லை. அல்லாஹ் சொல்கிறான் மூமின் ஆகுவதற்கு பேராசை. மூமின் ஆகுவதற்கு பேராசை. முஸ்லீம் ஆயிடணும். அப்புறம் என்ன எல்லாம் தொழுதுறணும். தொழுதுறதுன்றது என்னது? முஸ்லீம். அது தொழுதா என்னது? முஸ்லீம். மூமின் இல்லை. இஸ்லாத்துடைய கடமை தானே 5: கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு. ஹாஜியார் ஆனா கூட ஒரு முஸ்லீம் தான், மூமின் கிடையாது. ஹாஜியார் ஹஜ்ஜை முடிச்சுட்டு பெரிய ஹாஜியார் ஆயிட்டார். ஹாஜி மூசா அப்படின்னு போட்டுக்கிட்டா கூட இவர் முஸ்லீம் தான். இவர் முஸ்லீம் இல்லைன்னு நம்ம சொல்ல மாட்டோம், முஸ்லீம். ஆனால் இவர் என்ன கிடையாது? மூமின் இல்லை. ஏன்? இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பேராசை கொண்டிருந்தார்கள்? ஈமானுடைய பேராசை தான் ரசூலுல்லாஹ்வுக்கு இருந்துச்சு. மக்கள் இடத்துல என்ன வந்துடணும்? ஈமான் வந்துடணும். அந்த பேராசை தான். இப்போ அந்த பேராசையில் யார் செயல்படுகிறார்களோ அவர்கள்தான் உண்மையான ஷேகுமார்கள்.
ஒரு ஷேக் நிறைய தொழுவுங்கன்னு சொல்றாரு, அவரு ஷேக் கிடையாது. ஒருத்தர் நிறைய நோன்பு வைங்கன்னு சொல்றாரு, நிறைய திக்ரு செய்யுங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்றாரு. இவர் என்ன கிடையாது, இவர் ஷேக் இல்ல. உண்மையான ஷேக் அல்லாஹ்வுடைய ஈமானை கற்றுத் தருகிறார், ஈமானை கல்பில ஏத்து வைக்கிறார், முரீதுகளுடைய கல்பில ஈமான நுழைக்கிறார். என்ன நுழையலன்னு நல்லா சொன்னானா இல்லையா? ஷேக் என்ன செய்யறது? ஷேக்குடைய வேலை என்ன? ஈமான நுழைக்கிறது, கல்பில் நுழைக்கிறது. நுழைச்சு கல்பில் நுழைஞ்சிடணும். இப்போ அந்த வேலையை செய்யக்கூடியவர்கள் தான் யாரு? ஷேகுமார். சும்மா எதை பேசினாலும் ஷேகு, நானும் ஷேகு தான், பயத்து கொடுக்குறேன், அது யாரும் என்ன கிடையாது. சும்மா ஷேகுன்னு சொல்றதுனாலையோ, அவருக்கு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறதுனாலையோ, இல்லை அவர் மேஜிக் காட்டுறார், என்ன செய்றாரு? மந்திரகாளி நடக்க முடியாதவரை நடக்க வைக்கிறார் அப்படின்னு பண்றாங்க. ஷேகுமார் இந்த கிறிஸ்டியன்கள் பண்றாங்களா இல்லையா? அவங்களே 4 பேரை செட் பண்ணி அப்படி கை கால்லாம் அப்படி வரும்போது இப்படி வருவாங்க. ஒரு கை இப்படி இருக்கும், ஒரு கை அப்படி இருக்கும், ஒரு கால் அப்படி இப்படி வளைஞ்சிக்கிட்டு இப்படி 4 பேர் தூக்கிட்டு வருவாங்க. இவர் என்ன பண்ணுவார்? ஃபோ அப்படின்னோடனே உடனே ஒரு கையில் அப்படி எகிரி குதிச்சு அப்படி என்ன ஆயிடுச்சுப்பா. இப்படி ஷேகுமார்களும் பண்ணுறாங்க. நிறைய பேர் ஷேகுன்னு சொல்லிக்கிட்டோம் என்ன பண்ணுறாங்க? அப்படிலாம் ஒன்றும் ஷேகு கிடையாது. அதான் ஷேகுமார் சொன்னாங்க, மற்ற வானத்திலேயே பறக்கிறான், அவனை கூட ஷேகுன்னு ஏற்றுக்காத, என்ன செய்யக்கூடாது. யார் ரசூலுடைய அதே பாணியில் இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஷேகுமார்கள். வானத்தில் பறக்கிறாரு, அப்படியே தண்ணியில் மிதக்கிறாரு, அவரெல்லாம் என்ன கிடையாது. அவர் அதை வச்சு நீ ஷேகுன்னு என்ன செஞ்சுக்காத. ஷேகுமார் உண்மையான ஷேகுமார்கள் அந்த ஆற்றல் பெற்றவங்களும் இருக்கிறாங்க, அது வேற. ஆனால் அதை வச்சு ஷேக் அப்படி இல்லை. அவர் உனக்கு இல்மை கற்றுத்தருகிறாரா, ஈமானை கற்றுத்தருகிறாரா, உங்களுடைய ஈமானின் மீது பேராசை கொண்டு இருக்கிறாரா? நீங்கள்லாம் ஈமானை கற்றுக்கணும், கலிமாவை கற்றுக்கணும் அப்படின்னு என்ன செய்கிறாரா? பேராசை கொண்டு இருக்கிறாரா? அவர் தான் ஷேக். அது இல்லை. இவர் மந்திரம் காட்டுறாரு, மாயம் காட்டுறாரு, அப்படி பறக்கிறாரு, எல்லாம் பண்றார். முரீதுக்கு ஒண்ணுமே சொல்லித்தரதில்லை. முரீதுக்கு அப்புறம் என்ன பிரயோஜனம்? அப்படி ஒன்றும் என்ன கிடையாது. ஷேகுமார்கள் யார் என்பதை தெளிவாக விளங்க வேண்டும். ஷேகுன்னு சொல்றவன் எல்லாம் ஷேக் ஆயிடுறது இல்லை. வித்தை காட்டுறவன், வேடிக்கை காட்டுறவன், இப்படி அப்படியே ஷோ காட்டுறவன், இவங்களாம் என்ன கிடையாது, அவங்களாம் ஷேகே கிடையாது. நிறைய கூட்டம் இருக்குது, உடனே ஷேகு. அவர் பின்னாடி இருக்கிறாங்க, ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்படியே அவர் வந்தால் என்ன, போனால் என்ன, மாலை என்ன, மரியாதை என்ன அப்படின்றதுனால ஒன்றும் ஷேக் ஆகிற போகிறது இல்லை. யார் நமக்கு என்ன செய்கிறாங்களோ, ஈமானை கற்றுத்தருகிற ரசூல் யார் என்று அல்லாஹ் சொல்லித்தரான். 1000 வரலாறு இருக்கட்டும், அது இருக்கட்டும், இது இருக்கட்டும், அல்லாஹ் ரசூலை பற்றி என்ன சொல்றான், அந்த வரலாறு போதும் நமக்கு. குரானில் ரசூல்லாவுடைய வரலாறு இருக்கா இல்லையா? அதுதான் முதல் வரலாறு, முதன்மையான வரலாறு. ரசூல்லாவை பற்றிய விளக்கம், ரசூல் யார் என்பதற்கான முதல் விளக்கம் யார் சொல்லணும்? குரான் சொல்லணும். அந்த குரானுடைய வரலாறுக்கு, விளக்கத்திற்கு இணக்கமான வரலாறு எல்லாமே எடுத்துக்கலாம். அதுக்கு மாத்தமாக, குரானுக்கு மாத்தமாக இருந்துச்சுன்னா அது தேவையே இல்லை. குரானில் உள்ள வரலாறு தான் முதன்மையான வரலாறு. குரான் சொல்லக்கூடிய விளக்கம் தான் முதன்மையான விளக்கம். குரான் என்ன சொல்லுது ரசூல்லாவை பற்றி? லகத் ஜாஅக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும். உங்களிலிருந்தே ஒரு ரசூல் வந்து விட்டார். உங்களிலிருந்தே ஒரு ரசூல் அப்படின்னா என்ன? அவர் உங்களோடு ஒருவர், உங்களில் ஒருவர். இப்போ அந்த அளவுக்கு உங்களுக்கு நெருக்கமாக இருப்பார் ரசூல். ரசூல் எப்படி இருக்க மாட்டார்? நான் பெரிய ஆள்,
நீங்கெல்லாம் அப்படிலாம் இருக்க மாட்டாரு. உங்களோடு ஆ அப்படிதான் ஷேகுமார்கள். அவர் பெரிய ஷேகுங்க. பக்கத்திலேயே போ முடியாதுங்க. அப்படி ஷேகு எனக்கு வேணாங்க. ஏன்னா, அவர் அப்படியே ஃப்ளைட்ல தாங்க வருவாரு. கார்ல தாங்க வருவாரு. அப்படி தூரத்துல இருந்து அப்படியே பார்த்து தான் அப்படிதாங்க சலாம் சொல்ல முடியும். நம்ம கிட்ட கூட போ முடியாதுங்க. பயந்து வேற கேட்டுப்போம் அவ்வளோதான். அப்படி ஷேகை கொண்டு உனக்கு என்ன கிடையாது? அப்படி ஒரு ரசூல் இருந்தா அந்த ரசூலை கொண்டு சஹாபாக்கள் வெற்றி பெற்றிருக்க முடியுமா? எப்படி இருந்தாங்க ரசூலும் சஹாபாக்களும்? உட்கார்ந்து இருந்தா யாரு ரசூல் யார் சஹாபின்னு தெரியாது. சொன்னாதான் தெரியும். அந்த அளவுக்கு ஒன்று இருந்தாங்க. அதான் அல்லாஹ் சொல்றான், ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் லகத் ஜாக்கும் ரசூலுன் மின் அன்ஃபுசிக்கும். உங்களில் ஒருவர் தான் என்னது சொல்ல. அப்படித்தான் ஷேக் இருக்கணும். நம்மில் ஒருவரா இருக்கணும். இது நம்ம மாதிரியே சட்டை பேண்ட் போட்டுக்கிட்டே இருக்கணும். இல்லை கொஞ்சம் நம்ம இல்லாட்டி ரொம்ப இதாயிரும்ல. என்ன ஒரு வித்தியாசமே தெரியாம போயிடும். அதனால கொஞ்சம் என்னது கொஞ்சம் ஒரு வித்தியாசமா கொஞ்சம் ஒரு நல்ல கண்ணியமான ஒரு உடைகளை அப்படி என்ன ஒரு ஒரு கண்ணியத்துக்காக அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மோடு நம்ம எட்ட முடியாத தூரத்தில் இருக்கக்கூடாது. சரி, நம்ம நெருங்க முடியாத இடத்துல இருக்கிறவரு நமக்கு ஷேகாக இருக்க முடியாது. நம்முடைய ஷேக் எப்படி இருக்கணும்? நமக்கு நெருக்கமான இடத்துல இருக்கணும். அப்புறம் அல்லாஹ் சொல்றான், அசீசுன் அலைஹிமா அனித்தும், உங்கள் கஷ்டம் அவருக்கு வலிக்கும். உங்களுடைய கஷ்டம் நீங்க கஷ்டப்பட்ட படட்டும், வேணும் இவனுக்கு. அப்படித்தான் இன்னும் இதுவும் வேணும் இன்னமும் வேணும் அப்படின்னு நினைக்கிறவரு ஷேகா இருக்க முடியாது. நீங்கள் அழுதால் அது அவருடைய உள்ளத்தை பாதிக்கும், அவருக்கு கஷ்டமா இருக்கும். அவர் தான் உங்களுடைய ஷேகா இருக்க முடியும். எக்கடிக்கிட்டே போ, நான் என்னுடைய நான் இருந்துப்பேன், எனக்கு அதுக்கெல்லாம் சம்மந்தம் கிடையாது. எக்கடிக்கிட்ட போ, எனக்கு செய்ய வேண்டியது செஞ்சிரு, கொடுக்க வேண்டியதை கொடுத்துரு, பண்ண வேண்டியதை பண்ணிரு, எனக்கு மாலை போட்டுரு, மரியாதை செஞ்சிரு. உன்னுடைய என்னன்னு நான் செய்ய மாட்டேன், கண்டுக்கவே மாட்டேன். அப்படின்னா அவர் என்ன ஆக முடியாது? முதல்ல நெருங்கவே முடியலைன்னா அவர் நம்ம கஷ்டம் எப்படி அவருக்கு தெரிய போகுது? நெருங்கவும் முடியணும். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், என்ன சொல்றான்? உங்களுடைய கஷ்டம் அவருக்கு வலிக்கும், உங்கள் மீது அக்கறை கொண்டவராக இருப்பார். அப்ப என்ன துனியாவுடைய கஷ்டமும் ஆகிரத்துடைய கஷ்டமும் என்ன கஷ்டம்? உண்மையான கஷ்டம் என்ன? இவர்கள் ஈமான் இல்லாமல் இருக்கிறார்களே, இவர்கள் ஜிக்ர் இல்லாமல் இருக்கிறார்களே, அல்லாஹ் விளங்காம இருக்கிறாங்களே, அல்லாஹ் விளங்கிட்டு அவங்க எல்லா கஷ்டமும் தீர்ந்துருமே. இவர்களுக்கு உள்ளத்துல ஈமான் வந்துருச்சுன்னா எல்லா கஷ்டமும் தீர்ந்துருமே. இவர்கள் நிம்மதியானவர்களாக ஆயிடுவாங்களே, இவங்க பிரச்சனை எல்லாம் சரியாகி விடுமே. அப்படி இவர்கள் மீது என்னது அக்கறை கொண்டவர்களாக இவர்களுடைய கஷ்டங்களை பார்த்து கவலைப்படுபவராக இருப்பார். அடுத்துதான் அல்லாஹ் சொல்றான், ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன, மூமின்களுக்கு பேராசை கொண்டவர்களாக இருப்பார்கள். அப்படின்னா என்ன? ஈமானுடைய பேராசை. இவங்களுக்கெல்லாம் ஈமான் வந்துடணும், ஈமான் வந்துட்டா போதும். என்னடா இப்போ பார்த்தாலும் ஈமானே பேசிட்டு இருக்கோம், இவங்களாம் என்ன நினைப்பாங்க? ஒரு கதையை பேசுவோம், அப்படியே ஈமானை பேசி பேசி என்னத்தை யார் ஈமான் கொள்றா? விடு, நம்ம வேலையை பார்ப்போம். கதை பேசி அதை பண்ணி இது பண்ணி ஒரு ஷோ காட்டினோம்னா என்ன, நம்ம பெரிய அஜாத்தாக இருக்கலாம். இப்படி இதையே திரும்ப திரும்ப பேசினா அவங்களும் என்னடா இதையே பேசிட்டு இருக்கிறாருன்னு அவங்களும் நினைக்க போகிறாங்க. ரவுஃபுர் ரஹீம், கருணை கொண்டவர்கள், ரவுஃப் ரஹீம், அப்படிதான் ஷேகுமார்களும் இருப்பாங்க. அடுத்து அல்லாஹ் ரசூலுக்கு என்ன செய்கிறான்? உபதேசம் செய்கிறான், மக்களுக்கு சொல்லிட்டான். ஒரு ரசூல் எப்படி இருப்பாங்க? ரசூலுடைய அதே வழியில தான் ரசூலுடைய வாரிசு இருப்பாங்க. ரசூலுடைய வாரிசு. அடுத்து அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான், ஃபைன் தவல்லோ, நீங்க இப்படி மக்கள் மேல இவ்வளோ அக்கறை கொண்டு இவ்வளோ அவங்க மேல பரிவோடு அக்கறையோடு நடந்து கொண்டாலும் அவங்க உங்களை புறக்கணிக்கிறாங்க.
உங்கள் பின்னாடி ஒன்றும் பெரிய கூட்டம் வர மாட்டேங்குது, யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க. ஃபைன் தவல்லோ, அவர்கள் புறக்கணித்தால் எல்லாம் சொல்கிறான். ஃபகுல், நபியை நீங்கள் சொல்லுங்கள், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதும், எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், நிஅமல் வக்கீல். என்ன அப்போ இப்படி உண்மையானவர்களுக்கு இப்படி தான் நடக்கும்ன்றதையும் அல்லாஹ் சொல்கிறான். பொய்யானவர்களுக்கு கூட்டம் குவியும், பொய்யானவர்களுக்கு அப்படியே, உண்மையானவர்களுக்கு இப்படியும் நடக்கும் அப்படியும் நடக்கும். ஃபைன் தவல்லோ ஃபகுல் ஹஸ்பி அல்லாஹ் லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு இறைவன் இல்லை, அலைஹி தவக்கல்து, என்னது வஹுவ ரப்புல் அர்ஷில் அஸீம், இப்போ அவன் மீது நான் தவக்குல் வைக்கிறேன். இப்போ அல்லாஹ் தஆலா எப்பொழுதுமே நல்ல பொருள் கொஞ்சம் ஒரிஜினல் எப்படி தான் கொஞ்சம் ரேராக இருக்கும். இப்போ ஷேகுமார்கள் ரசூலை போல இருப்பவர்கள் தான் யார்? அவ்வளோதான். சுருக்கமாக சொன்னால் ரசூலை போலன்னா அதையும் வந்து எதையாவது வச்சுக்கிட்டு ரசூலை போல பெருசாக அப்படி தாடி வச்சுக்கிட்டு அப்படி கும்முன்னு இருப்பார், பெரிய தலைப்பா காட்டிக்கிட்டு அப்படி இருந்தால் தான் ரசூலு. அது இல்லை, வெளித்தோற்றம் இல்லை, வெளித்தோற்றம் பார்த்து ஏமாந்துடாதீங்க. அல்லாஹ் வந்து தெளிவாக சொல்லிட்டான், ரசூலுடைய நிலை என்ன, யார் ரசூல், இந்த நிலையில் உள்ளவங்க தான் ரசூல். எந்த நிலையில்? இந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்லிட்டான். போதும், இந்த ஒரு ஆயத்து போதும் ரசூலை விளங்குறதுக்கு. இந்த ஒரு ஆயத்து போதுமா போதாதா? இந்த ஒரு ஆயத்து போதும். அப்போ இதில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களின் அதே அடிப்படையில் இருப்பவர்கள் தான் யார்? ஷேகுமார்கள். அடுத்து ஷேகுமார்களுக்கும் அல்லாஹ் என்ன சொல்கிறான், உபதேசம் செய்கிறான். இப்படி நீங்கள் இருக்கிறதுனால ஒன்று என்னடா, இப்படி இருக்கிறதுனால தான் எல்லாரும் இப்படி இருக்கிறாங்க, நம்மளும் மாறிடலாமா, மற்றவங்கள மாதிரி நம்மளும் ஷோ காட்ட ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு திடீர்னு என்ன செய்யும் மனுஷன் வந்துச்சுன்னா, வேணாம் சொல்லுங்க, ஃபைன் தவல்லோ, மக்கள் புறக்கணித்தால், சரி நம்ம இப்படி இருக்கனால தான் மக்கள் புறக்கணிக்கிறாங்க, நம்மளும் கொஞ்சம் ஷோ காட்டுவோம் அப்படின்னு நீங்கள் என்ன செய்யாதீங்க, நினைக்க வேணாம். புறக்கணித்தால் ஃபகுல், நீங்கள் சொல்லுங்கள், ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாஹ் போதும்னு சொல்லுங்க. எனக்கு அல்லாஹ் இருக்கிறான், எனக்கு யார் இருக்கிறான்? அல்லாஹ். கூட்டம் இல்லை, யாரும் இல்லை, அவங்க அதை பற்றி நமக்கு என்ன இல்லை கவலை, எனக்கு அல்லாஹ் இருக்கிறான் போதும், ஹஸ்பி, எனக்கு அல்லாஹ் போதுமானது. அப்போ காலத்துடைய சூழ்நிலை கருதி நாம் என்ன செய்கிறோம், எல்லோரும் ஷேகுமார்கள் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்தது மாதிரி தீனுடைய கல்வியை என்ன செய்வாங்க, பொதுவாக்குவாங்க, லேசாக்குவாங்க. சரி பரவாயில்ல, அவங்களும் படிச்சுக்கிட்டோம் இவங்களும் படிச்சுக்கிட்டோம். அப்படி அந்த சூழ்நிலையை கருதி நாமளும் இப்போ என்ன செஞ்சிட்டோம், ரொம்ப லேசாக்கிட்டோம். எங்கேருந்து வேணால் படிச்சுக்கட்டும், பைஎஸ்சியிலனாலும் படிச்சுக்கட்டும், யார் வேணால் படிச்சுக்கட்டும், ஏன்னா முஸ்லீம்களும் படிச்சுக்கட்டும், முஸ்லீம் அல்லாதவர்களும் படிச்சுக்கட்டும், ஏன் எல்லா மக்களும் என்ன செஞ்சுக்கிட்டோம், யார் வேணால் படிச்சுக்கிட்டோம், இது ஒன்றும் என்ன கிடையாது, எந்த தடையும் இல்லை. ஆனால் அவர்கள் விளங்கிக்கணும், என்ன, நாம் இந்த கல்வியை படிப்பதன் மூலமாக, கற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் இவர்களுடைய மாணவர்களாக, சீடர்களாக, முரீதுகளாக, சிஷ்யர்களாக நாம் என்ன செஞ்சிட்டோம், ஆயிட்டோம். நம்முடைய ஷைகாக இவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, ஆயிட்டாங்க. அதை விளங்கி நம்முடைய தாலிமாத்துகளை படிக்கணும், அமல் செய்யணும், திக்ரு செய்யணும். ஏன்னா எல்லோரும் கேட்கக்கூடியவர்கள் எல்லோரும் பாசன் பாசுடைய திக்ர், பாசன் பாசுடைய திக்ர். மூச்சு வெளியே செல்லும் பொழுது அல்லாஹ், மூச்சு உள்ளே செல்லும் பொழுது ஓ, இந்த திக்ர் செய்யணும். இஸ்திக்ஃபார் ஒவ்வொரு நாளும் 125 தடவை இஸ்திக்ஃபார் ஓதணும். செலவாத்து 250 தடவை. செலவாத்து காலையில் எந்திரிச்சிலேருந்து இரவுக்குள்ளே செலவாத்து ஒரு 250, இஸ்திக்ஃபார் 125. இந்த பாசன் பாசுடைய திக்ர் அது நிரந்தரமாக நாம் முயற்சி செய்யும். நமக்கு ஒரு ஷேகு அல்லாஹ் கொடுத்துருக்குறான், அல்லாவின் புறம் இருந்து, அல்லாவுடைய ரசூலின் புறம் இருந்து தான் நாம் வந்திருக்கிறோம், நாம் கிடைச்சிருக்கிறோம், எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. இது யாரும் சுயமாக அது 125 மினிமம் 125, அதிகபட்சமாக எவ்வளோ வேணால் செய்யலாம். சில பேருக்கு சில சந்தர்ப்பங்களை கவனித்து
சொல்லப்படும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். பொதுவில் இதுதான் அளவு. அப்போ இதை நம்ம விளங்கிக்கணும். நம்ம முறையாக நடக்கும்போது எல்லாம் பறக்கச்சு. நம்முடைய தாலிமாத்துகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கும். நாம் அல்லாஹ் ரசூலுடைய பாதையில், அவர்கள் காட்டிய வழியில், குர்ஆனுடைய வழிகாட்டுதலில் நம்ம போயிட்டுருக்கோம். நம்முடைய எந்த விஷயமும் குர்ஆனை தாண்டி இல்லை, குர்ஆனுக்கு உட்பட்டு தான். ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நம்முடைய ஷேகுமார்கள் நமக்கு சரியான ஆதாரங்களை காட்டியிருக்கிறாங்க. அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நாம் என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், போயிட்டு இருக்கிறோம். இதை விளங்கிங்க. அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் கபூல் செய்வானாக, நம்மை மூமின்களாக ஆக்குவானாக, நம்முடைய கல்வில ஈமானுடைய வெளிச்சத்தை அல்லாஹ் நிரப்பமாக ஆக்குவானாக, இல்மை அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துவானாக, சுலூக்கை அல்லாஹ் பூர்த்தியாக்கி தருவானாக, அவனை சதா திக்ர் செய்யக்கூடிய தாக்கிரீன்களில் ஷாக்கிரீன்களில் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அவனை அடைந்தவர்கள் யாப்தஹக்கை பெற்றவர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل، نعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.